வணக்கம். இன்றைய நாள் 18/9/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மண்டதீவு மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு. திருகோணமலை கடற்பரப்பில் நிலநடுக்கம். முன்னாள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு விளக்கமறியல் உத்தரவு. கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் பெருந்தொகை கஞ்சா மீட்பு. பயங்கரவாதிகளுடனான பாகிஸ்தான் இராணுவ தலைவரின் தொடர்பை அம்பலப்படுத்திய ஜெய்சி உறுப்பினர். அமெரிக்கா வெளியிட்ட போதைப்பொருள் பட்டியலில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றன. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் மண்டதீவு பிரதேசத்தில் உள்ள மனித புதைகுழி தொடர்பாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு போலீசாரின் கோரிக்கையை தொடர்ந்து எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் நாள் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்டதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஊர்காவல்துறை நீதிமான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டு தீபகத்தில் இடம்பெற்றிருந்த படையினரின் இராணுவ நடவடிக்கையின் போது மண்டதீவு பகுதியில் அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கொல்லப்பட்ட மக்களின் சடலங்கள் அங்குள்ள தேவாலய காணியில் அமைந்துள்ள கிணறு உட்பட மேலும் 3 கிணறுகளில் போடப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே குறித்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்பரப்பில் 3.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. திருகோணமலையிலிருந்து வடகிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4-6 மணியளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. சப்ரமுவ மாகாண முன்னாள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதுரகுமார ரகுபத்தவை அக்டோபர் 2ஆம் நாள் வரை விளக்கமறியல் வைக்குமாறு எம்பிலிப்பட்டிய நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2016-2017 காலகட்டத்தில் அவரது அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களில் நடந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவினால் இவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அதன்படி சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 77 திட்டங்களில் 15 திட்டங்களுக்கு பணம் செலவிடப்பட்டிருந்தாலும் தொடர்புடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கைவிடப்பட்ட வீடு ஒன்றில் சூட்சுமமான முறையில் மலசல குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 240 கிலோவிற்கும் அதிகமான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக தருமபுரம் போலீசார் இன்றைய தினம் மேற்கொண்ட சோதனையின் போதே குறித்த கஞ்சா தொகை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளுமாறு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக ஜெய்ஷ்-இ-முகமது தளபதி மசூத் இலியாஸ் காஷ்மீரில் கூறும் மற்றொரு காணொலி வெளியாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் ஒரு காணொலியில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ராணுவ நெறிமுறைகளுடன் மரியாதை செலுத்துமாறு பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மூத்த தளபதிகளுக்கு அறிவுறுத்தியதாக காஷ்மீரி தெரிவித்தார். அதே நிகழ்வில் மற்றொரு காணொலியில் டெல்லி மற்றும் மும்பை உட்பட இந்திய மண்ணில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் மசூத் அசாரின் ஈடுபாட்டை இலியாஸ் காஷ்மீரி உறுதிப்படுத்தினார். பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஏப்ரல் 22ஆம் நாள் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காங்கிரஸில் சமர்ப்பித்துள்ளார். இதேவேளை குறித்த பட்டியலில் மொத்தம் 23 நாடுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. ஆப்கானிஸ்தான், பகாமாஸ், பெலிஸ், பொலிவியா, பர்மா, கொலம்பியா, கோஸ்டாரிக்கா, டொமினிக்கன் குடியரசு, ஈக்வடார், எல்சல்வடோர், குவாட்டமாலா, ஹைட்டி, குன்ரூஸ், இந்தியா, ஜமேக்கா, லாவோஸ் உள்ளிட்ட பல நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அந்த நாடு நேரடியாக போதைப் பொருட்கள் தயாரிக்கிறது என்பதல்ல, சில நேரங்களில் அவை கடத்தலுக்கு வழித்தடமாக பயன்படுத்துவதையும் குறிக்கின்றது. அதே நேரத்தில் போதைப் பொருட்கள் தடுப்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காத நாடுகளை அமெரிக்கா ஃபெயில்டு டிமோன்ஸ்ட்ரபிளி என்ற தனிப்பிரிவில் வகைப்படுத்தியுள்ளது. அந்த பட்டியலில் வெனிசுலா, பர்மா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் மட்டுமே உள்ளன. இந்தியாவின் பெயர் முதன்மை பட்டியலில் இடம்பெற்றாலும் அது போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் தோல்வியடைந்த நாடாக குற்றம் சாட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட www.panesiatamil.tv என்கின்ற இணையதளமூடாக செய்திகளை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.